කංකතන්තුරේදී නල්ලම මගුල තමයි නල්ලම. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் இவர் எப்படி அண்மை நாட்களா நம்மோட மக்கள், அதாவது அதிகமான மக்கள் அவரை அறிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, நல்லமா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். இது கடந்த நாளைக்கு ஒரு 2 மாசத்துக்கு உள்ள இந்த வார்த்தை அதிகளவா சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். இவர் அதிகமா எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம். யாப்பனே கில்லா மஹிந்த ராஜபக்சට බැන්නම යාපනයේ මිනිස්සු hina වෙන්නේ නැද්ද? විසිල් ගහන්නේ නැද්ද? හරි සන්තෝෂ ඇති. சாமர சம்பத் இன்றைய நாள்ல விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். இவர் ஏன் விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு, என்ன இவருக்கான விசாரணை, என்னென்ன குற்றங்கள் இவர் மேல சாட்டப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய நாள்ல பேச போறோம். அதோடு மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல நடந்திருக்கிற மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். சாமர சம்பத் இன்றைய நாள்ல 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில், 3 லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில இவரை விசாரணைக்கு அழைத்திருந்தது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அந்த விசாரணை குழு. அதாவது இதுல அவருக்கான குற்றச்சாட்டுக்கள் இருக்கு. ஏற்கனவே இவர் மேல இது தொடர்பான இன்றைக்கு அவர் கைதாக்கி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பாராளுமன்றத்துல இவருக்கு எதிரான விமர்சனங்களும் இருந்தது. இவருக்கு எதிராக அது சுட்டிக்காட்டப்பட்டது ஆளுங்கட்சி பக்கத்தால. මෙතුමා කරපු වංචා, දරුවන්ගේ පොත් බෑග් දෙනවා කියලා ලක්ෂ ගණන් ගත්ත දේ මුදල්, තමන්ගේ පෞද්ගලික ගිණුම් වලට දාගත්ත මුදල් මම මෙතන ප්‍රසිද්ධිය කියලා තියෙනවා විතරක් නෙවෙයි, අල්ලස් එකට පැමිණිලි කරලා තියෙනවා ඔබතුමා සම්බන්ධයෙන්. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த கிழமைக்குள்ளேயே மிக முக்கியமான அரசியல்வாதிகள், அதாவது கிழக்கினுடைய ஒரு அரசியல்வாதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்காரு. அதோட இவரும் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்காரு. அதே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதே குற்றச்சாட்டு, அதாவது அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டோட அரசாங்கத்தை பொறுத்தவரை, என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்கள்ல நடந்திருக்கின்ற ஊழல்கள் தொடர்பான வழக்குகளை இப்ப அவங்க நீதிமன்றத்தின் மூலமாக நாடி இருந்தாங்க. இதை விசாரிச்சு அந்தந்த திணைக்களங்களூடாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலான விசாரணைகளின் மூலமா தான் இவங்க கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களுக்கான விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் இன்னும் நடக்கும். இன்னும் பல பேர் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள இருக்காங்க. எல்லாருடைய வழக்குகளும் இப்பொழுது எடுக்கப்படுது. வழக்கே போடாம இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு புதிதாக வழக்குகள் பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல இன்னும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்றைய நாள்ல பார்க்க கிடைச்சது. சரி, சாமர சம்பத் என்னத்துக்காக கைதாயினாரு அப்படின்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு இவர் ஊபா மாகாண முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த காலத்துல இவர் ஊபா மாகாணத்தினுடைய முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை அல்லது புத்தக பைகளையும் வழங்குறதுக்காக அரசாங்க வங்கியிடமிருந்து பணம் கோரியிருக்காரு. இந்த அரசாங்க வங்கிகள்ல ஒவ்வொரு வங்கியிலிருந்து தலா 1 மில்லியன், ஒட்டுமொத்தமா 2.5 மில்லியன் ரூபாவை பெற்று அந்த பணத்தை தன்னுடைய தனிப்பட்ட அறக்கட்டளை கணக்குல வைப்பிட்டிருந்ததா தான் சொல்லப்படுது. அதோட மட்டும் இல்லாமல் 3வது வங்கிட்ட இவர் பணம் கேட்டிருக்காரு. வங்கி அந்த பணத்தை கொடுக்க மறுத்திருக்கு. அதுக்கு பிறகு இவர் ஊவா மாகாண சபையினுடைய நிலையான வைப்பு கணக்கிலிருந்து பணத்தை திருப்பி பெற்றிருக்காரு. இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு 1.73 மில்லியன் ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறார். உபாமான சபைக்குன்னு சொல்லி ஒரு வங்கி கணக்கு, அந்த வங்கி கணக்குல நிலையான ஒரு தொகை இருந்திருக்கு. நீ காசு தராட்டி பரவாயில்ல, அந்த நிலையான கணக்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த காசை எடுத்திருக்காரு. எனவே இந்த ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுல 3 வழக்கு இன்றைய நாள்ல, அதாவது 3 வழக்குக்கும் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுல நான் சொன்ன முதல் வங்கியில் இருந்து எடுக்கப்பட்ட பணம், அதுல 2வது வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட பணம், அதற்கான வழக்கு தனித்தனியா, அதோட 3வது வழக்கு இதுக்கு. அந்த 2 வழக்குக்கு வேறு பிணை வழங்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள்லயே 3 வழக்கு, அதுல 2 வழக்குக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது இந்த நிலையான வைப்பினுடைய கணக்கை அதை எடுத்த பணத்துக்கான வழக்கின் மூலமா இவருக்கு 1ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரபரப்பா பேசப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு. காரணம்னு சொன்னா, சாமர சம்பத்தை பொறுத்தவரையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா மட்டுமில்ல, ஆளுங்கட்சியை மிக
மிகப்பெரிய அளவுல பெரிய அளவுலன்றதை விட கடுமையாக விமர்சிச்ச ஒருத்தர் கடந்த காலங்கள்ல මිනිස්සුන්ට මේ නිකන් අන්දන්න එන්න එපා. ඔයා උම්මාවේ හිලක් තියෙනවා කිය මේ රටටම කියලා ඉවරලා පච වුණා. අදත් පච වෙලා ඉන්නේ තමුසේ. ஜனாதிபதியினுடைய வெளிநாட்டு பயணத்துல அவர் போய் வந்த டிக்கெட் அல்லது அவர்களுடைய செலவு தொடர்பாக வெளியிட்ட அறிக்கைக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டது அவருடைய கருத்துக்கள்ல. ஆனா அது அப்படிலாம் அவர் பேசியிருக்க கூடாது அப்படின்ற உடல் அமைப்புகள் எல்லாம் அவர் பேசியிருந்தாரு ஜனாதிபதியுடைய பக்கமாக. எனவே அதெல்லாம் பேசப்படக்கூடாத விஷயங்கள், பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசணும், என்னென்ன விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது. பேசுகிற விஷயங்கள் எல்லாம் ஓகே, அரசாங்கம் பிழை செய்யற விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறது அல்லது அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டுறதெல்லாம் ஓகே. ஒரு ஜனாதிபதியோ அல்லது ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்களுடைய உடலை அல்லது அவங்களுடைய உடல் அமைப்பை வச்சுக்கொண்டு விமர்சனம் செய்யறது அப்படின்றது அவ்வளவு நல்ல விஷயமாக, ஆரோக்கியமான விஷயமாக இல்லை. சமுதாயத்துல இளைஞர்கள் சின்னவங்க பாக்குறாங்க, பாராளுமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றத அவதானிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு பலப்பட்ட எதிர்ப்புகள் அவருக்கு மத்தியில இருந்தது. ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய நாள்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இன்றைய நாள்ல அவருக்கு ஆன இந்த வழக்கின் மூலமா அவர் கைதாகி இன்று அவருக்கு நீதிமன்றம் வருகின்ற 1ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைத்திருக்கு. ரைட், இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. நேற்றைய நாள்ல நாங்க முக்கியமா பேசின விஷயம் யூகே அரசாங்கம் விதித்த, அதாவது போர் நடந்து கொண்ட காலத்துல முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகள் தளபதிகளுக்கு எதிராக யூகே அரசாங்கம் விதித்திருக்கிற தடை. அது மட்டும் இல்லாமல் கர்ணா அம்மான் தொடர்பாகவும் அந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பாக நாங்கள் நேற்று வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தோம். முழுமையாக அந்த தகவல் இருக்கு, அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அதோட இன்றைய நாளில் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி, தற்போதைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த யூகே அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அல்லது விதித்திருக்கிற இந்த தடையை நாங்கள் வரவேற்கிறோம். இதுவும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதோட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்களிக்கின்ற, அதாவது தபால் மூலமான வாக்களிக்கின்ற திகதி இன்றைய நாளில் தேர்தல் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த தபால் மூலமான வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறும். அதோட இன்னும் ஒரு விஷயத்த இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவழிக்க வேண்டிய தொகை, அதாவது ஒரு தேர்தலில் நிற்கும் போது ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு, அந்த எல்லை இருக்கு. அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சுதான் செலவழிக்கிறோமான்றது இல்லை. ஆனா இந்த செலவுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யப்பட்டதுன்றத கணக்கை தேர்தல் திணைக்களத்துல கொடுக்கலன்னா அது ஒரு குற்றமான செயலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு தொகையை வெளியிடுவாங்க. ஒரு வாக்காளருக்கு ஒரு தேர்தல் வேட்பாளர் எவ்வளவு செலவழிக்கலாம், எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்ற கணக்கும் இருக்கு. இது ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல அந்த கணக்கை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு வாக்காளருக்கு 74 ரூபா முதல் 160 ரூபா மாத்திரம்தான் செலவழிக்கலாம். அதாவது ஒரு வேட்பாளருக்கு ஒரு வாக்காளருக்கு செலவழிக்க வேண்டிய தொகை 60 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் தான். தேர்தல் திணைக்களம் தேர்தல் விதிமுறைகள், தேர்தலுடைய சட்ட விதிமுறைகள், யாப்பின் விதிமுறைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே நாம பார்த்தோம் அந்த தேர்தல் விண்ணப்பங்கள், அதாவது வேட்புமனுக்கள், எத்தனையோ வேட்புமனுக்கள் இந்த முறை நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் என்னதான் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அந்த வேட்புமனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம், நீதிமன்றம் போகலாம். அவங்க ஏன் நிராகரிச்சாங்கன்ற காரணத்துக்காக நாங்க போகலாம், இல்ல அவங்க பிழையா செய்திருக்காங்கன்ற காரணங்களை கூட முன் வச்சு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனா அவங்களுடைய அடிப்படையை பார்க்க போனா, அவங்க கொண்டு வந்திருக்க அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நடைமுறைகளை பொறுத்தவரையில வழக்கு போட்டு நாம வெற்றி பெறுறது அப்படின்றது நான் கடந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். வெற்றி பெறுறது அப்படின்றது 1% தான் நமக்கு சாதகமா இருக்கும். காரணம்னா அவங்க இருக்கிற அந்த விதிமுறைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த நடைமுறைகளை படுத்தியிருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்களும் கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் கடந்த நாட்கள்ல பேசிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். எலான் மஸ்கினுடைய மிக மிக பிரபலமான ஸ்பேஸ் நிறுவனம் இலங்கையில சேட்டலைட் மூலமான இன்டர்நெட்டை வழங்க போறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு பரிச்சாத்தமான ஒரு நடவடிக்கை இடம்பெற போகிறது. இந்த பரிச்சாத்தமான நடவடிக்கையின் போதும் இலங்கையினுடைய சில வான்பரப்புகளுடைய பணிகள் தற்காலிகமாக அல்லது அந்த நேரத்துக்காக நிறுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய சேட்டலைட் அந்த பலூன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சேட்டலைட் இப்ப நாங்க தொலைக்காட்சி பார்க்கிறோம், சில சேட்டலைட்டான விஷயங்களை நாங்க எடுக்கும்போது அது வான்பரப்பினுடைய நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுலாம் இருக்கும் அந்த செயற்கை
செயற்கைக்கோள்கள். ஆனா இது வந்து நம்மட கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவா தான் இருக்கும். என்னன்னா அது வந்து இலங்கையை சுற்றி இருக்கிற வான்பரப்புல அது வந்து வட்டமிடும். ஒரு பலூன் மாதிரி ஒரு சேட்டலைட் மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து தான் இன்டர்நெட்டினுடைய சிக்னல்கள் வந்து வெளியாகும். நம்ம வளமையா நாங்க பாவிக்கிற மாதிரி இருக்காது. டவர் மூலமா வர மாதிரி இருக்காது. இது வான்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு செய்மதி. அதுவும் ஓரளவுக்கான உயரத்துல இருக்கக்கூடிய செய்மதி. இது வந்து வான்பரப்புல பறக்கும் போது அதை வந்து பரிட்சாத்தமா அதை செய்யும் போது சில ஃபிளைட்டுகள் போற அந்த பாதைகள் அல்லது அந்த ரூட்டுகளை வந்து கண்காணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகளை செய்யறதுக்கான ஒழுங்குகள் இப்பொழுது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே கிட்டத்தட்ட 100% இப்பொழுது இலங்கையில சேட்டலைட் மூலமான இன்டர்நெட் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி பகுதியில இது முழுமை பெறும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.